ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 24 மாசி மகம் பௌர்ணமி ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புத நாளில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பச்சரிசி அப்புறம் ₹1 இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறது மூலயமா நீங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும். என்னதான் 12 மாதங்களில் ஒரு மாதமும் மகம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது கூட பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் மாசி மகம். அப்படிப்பட்ட நாட்களில் சிவ வழிபாடு, முருகன் வழிபாடு, அம்பாள் வழிபாடுன்னு நீங்கள் எந்த தெய்வத்தைனா வழிபடலாம். ஆனால் அதை விட முக்கியமான வழிபாடு இருக்குது, சத்யநாராயண சுவாமியை வழிபடுறது. மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே சத்யநாராயண பூஜை பண்ணுறது சில பேர் வழக்கமாக வச்சுருப்பாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம், ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி, ₹1 நாணயம் இருந்தால் போதும், உங்களோட வேண்டுதலை நீங்களே நிறைவேற்றிக்க முடியும். உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மாசி மகத்தன்னைக்கு ஒருவேளை உங்ககிட்ட சத்யநாராயண சுவாமி ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை ஃபோட்டோ உங்ககிட்ட இல்லைனாலும் உங்கள் மொபைலில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பூஜை அறையில் தான் இப்போ நீங்கள் இந்த விஷயத்த பண்ணணும். அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி நீங்கள் பூஜைக்குன்னு பயன்படுத்தக்கூடிய சின்னதாக தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் முதல்ல ₹1 நாணயத்தை வச்சுட்டு அது மேலே பச்சரிசியை பரப்பி வச்சுடுங்க. அந்த சத்யநாராயண சுவாமி ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் முடிஞ்சால் ஒரு விளக்கம் ஏற்றிடுங்க. ஃபோட்டோ இல்லாதவங்க உங்கள் மொபைலில் இருக்கிற சத்யநாராயண சுவாமி ஃபோட்டோ வச்சு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயத்த பண்ணலாம். இப்போ உங்கள் முன்னாடி ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டில் ₹1 நாணயத்தை வச்சு அது மேலே பச்சரிசியாக பரப்பி வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்குன்னு சில வேண்டுதல் இருக்கும். வேண்டுதல்கள்லேயே ரொம்ப முக்கியமான, ரொம்ப அவசியமான வேண்டுதல் ஏதாவது இருக்கும். உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும், இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும், இல்லை கணவருக்கு வேலை கிடைக்கணும், மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், பெண்ணுக்கு நல்ல திருமணம் வரணுமேனு கூடிய சீக்கிரம் நடக்காத விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான வேண்டுதல் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு வேண்டுதலை அந்த அரிசி மேலே உங்கள் கையால் எழுதணும். பொதுவாக நம்ம கடவுள்கிட்ட நம்ம வாய் விட்டு நம்ம குறைகளை சொல்லும்போது அது கடவுள்கிட்ட போய் சேரும். நம்ம வாய் விட்டு வார்த்தைகளாக சொல்கிறத விட கடவுள்கிட்ட நம்ம கோரிக்கையை கையால் எழுதி காமிக்கிறது கூடுதல் பலனை கொடுக்கும். ரொம்ப அதிகமாக எழுதணும் கூட அவசியம் இல்லை. என் மகனுக்கு திருமணம் நடக்கணும், என் மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை அந்த அரிசி மேலே எழுதிடுங்க. அதே நேரம் அன்னைக்கு தினம் பௌர்ணமி அப்படிங்கிறதால சந்திர தரிசனமும் ரொம்ப முக்கியம். இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த அரிசியில் இந்த விஷயத்தை எழுதிட்டு வெளியில் வந்து சந்திர பகவானை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு இரவு முழுக்க எழுதி வச்சிருந்த அந்த அரிசி உங்கள் பூஜை அறையில் இருக்கலாம். மறுநாள் காலையில் அந்த ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த அரிசியை கால் படாத இடத்துல போட்டுருங்க. இல்லை முடிஞ்சால் 6 குளம் ஏரின்னு சொல்லி நீர்நிலையில் கரைச்சி விட்டுருங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், சத்யநாராயண சுவாமி கிட்ட உங்களோட கோரிக்கையை முன் வச்சுருக்கீங்க, அதுவும் மாசி மக தினத்தில் வச்சுருக்கீங்க. அப்படி செய்கிறது மூலயமா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நிறைவேறியே ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள், வேண்டுதல்கள் கூடிய சீக்கிரம் நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சால் நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.